தலை தோனி வந்து பார்த்தீங்கன்னா அவர் மேலேயே மொத்த ப்ரெஷரையும் இறக்காதீங்க. அவர் இறங்கல, அவர் அடிக்கலை, அவர் பண்ணலன்ட்டு. அவருக்கு வந்துட்டு என்ன கேப்டன் சொல்கிறாங்களோ அதுதான் அவர் செய்வார். ஏன்னா அவர் இப்போ கேப்டன் இல்லை, அவரோட சஜஷன் தான் வைக்க முடியுமே தவிர இங்கே நான் இறங்குறேன்னு அவரால் சொல்ல முடியாது. அது கேப்டன் தான் சொல்லணும், மேனேஜ்மெண்ட் தான் சொல்லணும். ஸோ அதனால் அவர் மேலே யாருமே தயவு செய்து தப்பாக நினைக்காதீங்க. அப்புறம் ஆர்சிபிக்கு நான் வந்துட்டு ஆல் தி பெஸ்ட் சொல்கிறேன், கங்க்ராச்சுலேஷனே சொல்கிறேன். முடிஞ்சால் கப்படிங்க. அது ஒரு ஸ்போர்ட்டில் வந்து பார்த்தீங்கன்னா வெற்றியும் தோல்வியும் ரொம்ப ரொம்ப சகஜம். நம்ம இந்த மேட்ச்சில் வேணால் நம்ம தோற்றுருக்கலாம், ஆனால் கண்டிப்பாக அடுத்தடுத்து நம்ம ஜெயிப்போம். இந்த வாட்டி கண்டிப்பாக நம்ம கப் எடுப்போம். அந்த நம்பிக்கை நான் என்றைக்குமே விட மாட்டேன். ப்ரோ இருக்காரு, இவர் வாங்க, அதுதான் நான் வாங்கிட்டேன். தலைவா நீ சொன்னது எல்லாமே 100% ரைட்டு தலைவா. நானும் அதே தான் சொன்னேன். ஹோப்பு தான் ஸ்டீஃபன் லெமிங் சொல்லியிருக்காருல்ல, லாஸ்ட்ல பார்த்துக்கலாம். நம்ம தான் முடிஞ்சிச்சு. ஹோப்பு தான் கண்டிப்பாக எடுப்போம். கண்டிப்பாக இப்போ நம்ம கிரவுண்டில் வந்து நம்மளை அடித்தாங்கல்ல, அவங்க கிரவுண்டில் போய் நம்ம கண்டிப்பாக அவங்கள அடிப்போம். கண்டிப்பாக நம்புங்க. அது சரிசமமாக நம்ம ஈடு கட்டணும்ல, அந்த கிரவுண்டில் நம்ம தான் ப்ரோ. சின்னசாமி கிரவுண்டை அன்றைக்கி நம்ம தான் ஆள போகிறோம்.